விஜயகாந்த் அதிமுக இந்த கூட்டணிக்கு நீங்கள் தான் பணியாற்றின அப்படின்றத சொல்கிறீங்க. இந்த ஒரு குறுகிய காலத்துக்குள்ளேயே ஒரு கூட்டுக்கு வந்த 2 கட்சிகள், தோழமையோடு இருந்த 2 கட்சிகள் இவ்வளவு குறுகிய காலத்திற்குள் பிரிந்து போவார்கள், ஒருவரோடு ஒருவர் கூட்டு சேர்ந்ததற்காக வெட்கப்படுகிறோம், வேதனைப்படுகிறோம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நிலைமை மோசமாகும் என்று எதிர்பார்த்திருக்கலாம். எதிர்பார்க்கறது இல்லை. பாலிடிக்ஸில் வந்து நம்ம எதையுமே எதிர்பார்க்க வேண்டாம். ஓரளவு நமக்கு எல்லாத்துக்குமே தயாராக தான் இருக்கணும் பாலிடிக்ஸை பார்த்த வரைக்கும். பட் அது வந்து தமிழ்நாட்டு அரசியலுக்கு நல்லதல்லன்னு நான் எழுதியிருக்கேன். அவ்வளோதான். எப்படி நல்லதில்லைன்னு சொல்கிறேன்? ஏன்னா இந்த கூட்டணி பலமாக இருந்தால் தான் நல்லது. இது மற்ற வகையில் இது சிதறி போனால் வாக்குகள் பல பக்கங்களில் சிதறுவது எப்போவுமே நல்லதில்லை. இப்போ சென்ட்ரலில் ப்ராப்ளம் என்ன? ஏன் ஒரு ஸ்ட்ராங் கவர்மெண்ட் வரல? மன்மோகன் சிங் ஆகட்டும், இன்னொருத்தர் ஆகட்டும், பிரணாப் முகர்ஜி ஆகட்டும், கோயலிஷன் கவர்மெண்ட் வச்சுக்கிட்டு எங்களால் இவ்வளோதான் முடியும் கூட்டணி அரசில் அப்படின்னு 4க்கும் ஒரு பக்கம் இழுக்கிறாங்களே. முதலமைச்சர் அந்த மாதிரி வரக்கூடாதுன்றதுக்காக நான் சொல்கிறேன். அவ்வளோதான். முதலமைச்சர் ஜெயலலிதா அவங்களுக்கு ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் இருக்கலாம், விஜயகாந்த் இல்லாமலே தன்னுடைய கட்சி பெரிய அளவில் வந்து வாக்கு சதவீதத்தை பெற முடியும்ன்ற நம்பிக்கை இருக்கலாம். வரக்கூடாதுன்னு யார் சொன்னாங்க? நான் வரக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா சார், நான் என் அபிப்பிராயத்தை சொல்கிறேன் சார். நான் இன்னொருத்தர் அபிப்பிராயத்தை தான் சொல்லணும்னா நான் எதுக்கு சார்? எதுக்கு வேறு யாரும் சொல்லிட்டு போகிறாங்க? பார்லிமெண்ட்டு நடக்கலை, 2 வாரமாக பாராளுமன்றம் முடங்கி இருக்கிறது. மத்தியில் வந்து பிஜேபி ஒரு எதிர்க்கட்சி அவையை முடக்க செய்கிறார்கள், நாடாளுமன்றத்தை செயல்பட விடாமல் செய்கிறார்கள்னு காங்கிரஸ் சொல்லுது. பிரதமர் ராஜினாமா செய்தால்தான் ஒரே தீர்வு என்று பிஜேபி சொல்லுது. இது வந்து ஜனநாயக அமைப்பில் போய் கலந்து கொண்டு விவாதம் நடக்கிறது சரியா? இந்த புறக்கணிப்பு என்பது சரியா சார்? நம்ம ஊரை பொறுத்த அளவில் சொல்கிறேன், நம்ம நாட்டை பொறுத்த அளவில் பாராளுமன்ற டிபேட்னால என்ன அச்சீவ் ஆகுது? அருண் ஜேட்லி நல்லா பேசினார், சுஷ்மா ஸ்வராஜ் நல்லா பேசினாங்க அப்படின்னு சில பேர் சொல்லுவோம். பேப்பரில் கொஞ்சம் வரும். முக்கால்வாசி பேருடைய பேச்சு so and so also spoke on the bill அப்படின்னு வரும். பிரைம் மினிஸ்டர் பேசுகிறது வரும். இது அவங்க வெளியில் பேசுவாங்க, டிவியில் பேசுவாங்க, பத்திரிகையில் பேசுவாங்க, அதே தான் பாராளுமன்றத்துலேயும் பேசுவாங்க. ஆளுங்கட்சின்னா ஒருத்தர் பேசுனதே தான் இன்னொருத்தர் மற்றவரும் பேசுவாங்க, எதிர்த்து பேச போகிறதில்ல. அதே மாதிரி எதிர்கட்சின்னா ஒருத்தர் பேசுனதே தான் மற்றவங்களும் பேச போகிறாங்க, எதிர்த்து பேச போகிறதில்ல. இதனால் அங்கே அச்சீவ் ஆகிறது என்ன? ஒரு பேச்சு கிளப்பு, அவ்வளோதான் நடக்கிறது. அங்கே பாராளுமன்றத்தில் விவாதம் பண்ணி என்ன நடக்க போகுதுன்ற கேள்வி எழுப்புறீங்க. பாராளுமன்றம்ன்றது இந்திய ஜனநாயகத்தில் விவாதம் நடத்துவதற்கான மிக உயர்ந்த சபை அப்படின்னு தான் நம்ம அரசியல் சட்டத்தை உருவாக்கின சிற்பிகள் கருதுனாங்க. இப்போது அந்த பார்லிமெண்ட்ரி டிபேட்ன்றதுக்கு அர்த்தம் இல்லை, பார்லிமெண்ட்டில் டிபேட்னே ஒன்று தேவையில்லைன்னு நினைக்கிறீங்க? டிபேட் தேவையில்லைன்னு நான் சொல்ல, டிபேட் ஒழுங்காக இருக்கணும். இந்த மாதிரி ஒருத்தர் பேசுகிறது 9 பேர் பேசுகிறதுக்கு டைம் ஒதுக்கிட்டு இருந்தால் பார்லிமெண்ட்டு வேஸ்ட் ஆஃப் டைம் தான். நாங்கள் இத்தனை நாள் கூடினோம் பேசினோன்னா அது ஒரு அரங்கம் நடத்தினோம். ஒரு குரூப் ஒரு மாதிரி பேசும், இன்னொரு குரூப் இன்னொரு மாதிரி பேசும் அப்படின்ற மாதிரி இருக்குது. அது சரியில்லை. அதுவும் இல்லாமல் உருப்படியாக பேசுகிறவனுங்க அங்கே டைம் கிடைக்காது. ஏன்னா அவன் பார்ட்டியில் இருக்க மாட்டான். அதில் வேறு கையை தூக்கி நான் பேசுகிறேன்னு கேட்கணும் ஸ்பீக்கருக்கு. இல்லைன்னா ஒரு சிட்டு எழுதி பண்ணோம். நாமினேட்டட் அப்படின்றது எந்த கட்சியும் கிடையாது. கட்சின்னா இந்த எதிர்கட்சிக்கு இவ்வளோன்னு அலாட் ஆகிடுறது, ஆளுங்கட்சிக்கு இவ்வளோன்னு அலாட் ஆகிடுறது. அவங்க யாருக்கு வேணுமோ அவங்களுக்கு பிரித்து கொடுக்குறாங்க. அது போக இருக்கிற டைம், கொசுறு டைமில் எங்களுக்கெல்லாம் டைம் கிடைக்கணும் நாமினேட்டட் மெம்பர்ஸுக்கு. இந்த 2 நிமிஷமும் 3 நிமிஷமும் பேசுகிறதுக்கு எதுக்கு பேசணும் அப்படின்றது வந்துடுறது. இல்லை அதுலேயே அந்த 3 நிமிஷம் ஆறத்துக்குள்ளேயே ப்ளீஸ் சிட் டவுன், யுவர் டைம் இஸ் ஓவர். இது வந்து ஒரு எனக்கு ரொம்ப எம்பரசிங்காக போச்சு எனக்கு. இல்லை, அதை பற்றி நீங்கள் நிறையவுமே எழுதியிருக்கீங்க. இப்போ நாடாளுமன்றம் முடக்கப்பட்டிருக்கிறது பற்றி உங்கள் கருத்து என்ன சார்? இந்த 1000 இருந்தாலும் இந்த சம்பிரதாயம் வேண்டி இருக்கிறது. நீங்கள் சொல்கிற டிபேட் அப்படின்ற சம்பிரதாயம் போகணும். அதனால் ஒன்றும் ஆகிட போகிறதில்ல. அருண் ஜேட்லி ஃபர்ஸ்ட் கிளாஸ், அவர் சொன்னது பூரா நல்ல ஐடியா. அதனால் நம்ம சிதம்பரத்து ஐடியாவெல்லாம் விட்டுடணும், அருண் ஜேட்லி ஐடியா தான் எடுத்துக்கணும் அப்படின்னு ஒரு கவர்மெண்ட் செய்ய போகிறதில்ல. அதே மாதிரி பிஜேபி ஆளுங்கட்சியான அவங்க வந்து அப்போசிஷனில் பிரமாதமாக கொடுத்துட்டாங்க, நம்ம அதை எடுத்துக்கணும்னு செய்ய போகிறதில்ல. அந்த மாதிரி செய்கிறதே கிடையாது. ஆனால் நம்பர் நாயகம், நம்ம நாட்டில் ஜனநாயகம்ன்றது நம்பர் நாயகம் தான். அந்த யார் பக்கம் நம்பர் இருக்குது, ஆளுங்கட்சி பக்கம் நம்பர் இருக்குது, அது ஜெயிக்க போகிறாங்க, ரைட், அவ்வளோதான். பட் டிபேட்டுன்ற சம்பிரதாயம் வேணும், ரைட்.
எவ்வளோ சம்பிரதாயங்கள் வாழ்க்கையில் தேவைப்பட்டது, அந்த மாதிரி இந்த சம்பிரதாயமும் வேணும். இதில் இது முடக்கப்படுறது நியாயமானு கேட்டால் தப்பு தான், வேஸ்ட். பட் இது முடக்கப்பட்டதுனால தான் நிலக்கரி ஊழல் இவ்வளோ தூரம் பேசப்படுறது. இதுவே நேராக இங்கே பார்லிமெண்ட் டிபேட்டுக்கு போயிருந்தாங்கன்னா என்ன இருக்கும், இவங்க சைடில் பேசியிருப்பாங்க, பிஜேபி பேசும்போதெல்லாம் காங்கிரஸ் சைடில் கூச்சல் போட்டிருப்பாங்க. லாலு பிரசாத் யாதவ், முலாயம் சிங் இவங்க ஆதரவுலாம் இருக்கவே கூச்சலை கேட்க வேணாம், அது பாட்டுக்கு பெருசாக கிளப்பியிருப்பாங்க. இங்கே பிஜேபி பேசுகிறது என்னன்னு யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. பேப்பர் படிக்கிற மொத்தம் 2 பேருக்கு அதனுடைய சுருக்கமாக அவங்க பேசுகிறது 100ன்னா அதில் 2 விஷயம் வரும், அது படிச்சுடுவாங்க. ஓட்டிங் நடந்ததுனாக்கா ஓட்டிங் நடக்கும், அதில் தோற்று போவாங்க, விஷயம் முடிஞ்சுது, செய்து போச்சு. இல்லைன்னா எதனா ஒரு கமிட்டிக்கு ரெஃபர் பண்ணுறேன்னு அடுத்த நாள் வேறு எதனா ஒரு ரேப்போ ஏதோ ஒன்று நடக்கும், ஒரு கொலையோ, அதில் மக்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடும். பட் இன்றைக்கி இவங்க முடக்கத்தினால எல்லாருடைய மனசுலேயும் இன்னும் இந்த கோல்கேட் நிலக்கரி ஊழலில் பிரதமர் சம்மந்தப்பட்டிருக்கார் அப்படின்றது வந்திருக்கு. தட் இஸ் த பெனிஃபிட் ஆஃப் திஸ் பிஜேபிஸ். அதனால் பிஜேபி ஸ்டாலிங் ஆஃப் த ப்ரொசீடிங்ஸ், அது பார்லிமெண்ட் இது அவங்க முடக்கிறது வந்து ஒரு வகையில் நல்லது தான். இந்த வகையில் தட் இஸ் எல்லாருக்கும் தெரிகிறது அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கோல்கேட். ஏன் அவைக்கு வந்து விவாதித்தால் அந்த பிரச்சனைக்கு பதில் சொல்ல தயாராக இருக்கிறேன்னு பிரதமர் சொல்கிறார். அவர் ராஜினாமா தான் செய்யணுன்ற ஒரு கோரிக்கையில் உறுதியாக நிற்கிறதுன்றது சரியா சார்? அவர் பதிலை ஏற்கனவே சொல்லிட்டார். என்ன பதில் அங்கே சொல்லியிருப்பான்றது அந்த பதிலை சொல்லிட்டார். அதுக்கு பதிலை வந்து பிஜேபியும் சொல்லிட்டாங்க, பாயிண்ட் பை பாயிண்ட் ரிப்ளை பண்ணிட்டாங்க. இது ஜனங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. பார்லிமெண்ட் நடந்திருந்தாலும் இதே தான் இருக்க போகிறது. என்ன அங்கே பிஜேபி பதிலை முழுமையாக விட்டுருக்க மாட்டாங்க, சொல்ல விட்டுருக்க மாட்டாங்க, கத்திருப்பாங்க, அவ்வளோதான். இவங்க வந்து அவர் பிரதமர் பேசிட்டு பிஜேபி கத்திருப்பாங்க, அவர் பதிலும் சரியாக கேட்டிருக்காது. அடுத்த நாள் பேப்பரை பார்த்து தெரிஞ்சுப்போம். அது இப்போயே தெரிஞ்சுட்டு இருக்கோம். மத்தியில் இருக்கிற பல அரசாங்கங்கள் இருந்திருந்தாலும் இப்போ அண்மை காலத்தில் இந்திய பத்திரிகைகள் மட்டும் இல்லை, சர்வதேச அளவில் இருக்கிற பத்திரிகைகளால் கூட கடுமையாக விமர்சிக்கப்படக்கூடியவராக மன்மோகன் சிங் இருக்கிறார். டைம் பத்திரிகை விமர்சனம் பண்ணது, வாஷிங்டன் போஸ்ட் விமர்சனம் செய்கிறது. இது மாதிரி ஒரு விமர்சனத்திற்கு இதற்கு முன்னால் பிரதமர்கள் இவ்வளவு மோசமான பிரஸ்ஸை எதிர்கொண்டது இல்லையா சார்? டைம், வாஷிங்டன் போஸ்ட் அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா அமெரிக்காவெல்லாம் மன்மோகன் சிங்கிட்ட ரொம்ப எதிர்பார்த்தேன். பிகாஸ் முன்ன நரசிம்மராவ் கவர்மெண்ட் இருந்தப்போ இவர் ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருந்தார்னு நினைக்கிறேன். அப்போ ரெஃபர்மேஷன்லாம் நிறைய வந்தது. எக்கனாமிக் ரெஃபர்மேஷன் ஆரம்பித்து வச்சது நரசிம்மராவ் கவர்மெண்ட் தான். அதுக்கு மூல காரணம் மன்மோகன் சிங்னு ஒரு பேர் உண்டு. அப்போலேருந்தே அவர் பக்கம் மேல்நாடுகள் கவனம் திரும்பி இருந்தது. அவர் பிரைம் மினிஸ்டர் ஆனப்போ இது இந்தியாவை ரொம்ப சீக்கிரம் இவர் ஒரு எக்கனாமிக் க்ரோத் அச்சீவ் பண்ணக்கூடியவர் பிரைம் மினிஸ்டர் ஆகிருக்கார் அப்படின்ற நம்பிக்கை வந்தது. அது இப்போ இல்லை அப்படின்ன உடனே, அது ரொம்ப கெட்டு போகிறதுன்னு உடனே அவங்க கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க. அதுதான் ஃபாரின் பத்திரிகைகளுடைய விமர்சனத்துக்கு காரணம். இவரிடமிருந்து அவர்கள் அதிகம் எதிர்பார்த்தது தான். மன்மோகன் சிங் அரசாங்கத்தை ஒரு பலமிழந்த, ஒரு வலுவிழந்த ஒரு அரசாங்கமாக மன்மோகன் சிங் அரசு இருக்கிறது. ஆனால் அதற்கு ஒரு மாற்றாக பிஜேபி இல்லையே. அதனுடைய மூத்த தலைவர் அத்வானி, பிஜேபியும் வர்றதுக்கு வாய்ப்பில்லை, காங்கிரஸும் வர்றதுக்கு வாய்ப்பில்லை, வேறு யாராவது ஒருத்தங்க தான் அடுத்த எலெக்ஷனில் பிரதமராக வரக்கூடும் அப்படின்னு சொல்கிறார். இல்லை, அவருடைய அந்த பிளாக்னு அவருக்கு அந்த இன்டர்நெட்டில் கொடுக்குறது, பிளாக்னு நம்ம சொல்கிறாங்களே, அதை எடுத்துட்டிங்கன்னா அதில் அவர் என்ன சொல்லியிருக்கார், காங்கிரஸ் பிஜேபிக்கு சம்பந்தம் இல்லாமல் எந்த கவர்மெண்ட்டும் வர முடியாது. ஒருவேளை காங்கிரஸ் தலைமையிலான அரசும் வரவில்லை, பிஜேபி தலைமையிலான அரசும் வரவில்லை என்றால் அப்போ கூட இந்த 2 கட்சியில் ஒன்றுனுடைய ஆதரவு இல்லாமல் ஒரு கவர்மெண்ட் வர முடியாது. அந்த மாதிரி சமயம் வந்ததுனால் அப்போ கூட இந்த பிஜேபி ஆதரவாவது வேணும், காங்கிரஸ் ஆதரவாவது வேணும், அப்படிப்பட்ட கவர்மெண்ட் தான் வர முடியும்னு சொல்லியிருக்கார். இது உடனே பிஜேபி வராது, காங்கிரஸும் வராதுன்னு அவர் சொல்லிட்ட மாதிரி ஆயிடல. இல்லை, இது ஒரு இன்டெரக்ட் அட்மிஷன் தான் சார். எங்களால் எங்களுடைய ஆதரவோடு வேறு ஒரு ஆட்சிக்கு வரலாம், ஆனால் நாங்கள் தனியாக வருவதற்கு வாய்ப்பில்லைன்றது ஒரு அட்மிஷன் தான். வாய்ப்பில்லை என்று அவர் சொல்லவில்லை. ஒன்று காங்கிரஸ் அரசு வரும் அல்லது பிஜேபி அரசு வரும், இல்லை என்றால் காங்கிரஸ் அரசு வரும். இது இரண்டுமே வராமற் போனால் கூட இவற்றின் ஆதரவு இல்லாமல் ஒரு அரசு வர முடியாதுன்னு சொல்லியிருக்கார். அவ்வளோதான். அந்த பாசிபிலிட்டியை டிஸ்கஸ் பண்ணுறார் அவர். என்ன கேட்டால் இந்த பொலிட்டிக்கல் அனாலிசிஸ் என்ன மாதிரி விமர்சனம் பண்ணலாம், நான் ஏற்கனவே பண்ணியிருக்கேன், இதை பல தடவை சொல்லியிருக்கேன். இதை ஒரு பார்ட்டியினுடைய லீடர் பண்ணக்கூடாது. அவரே அவருடைய பலவீனத்தை ஒப்புக்கொள்கிற மாதிரி ஆகுது. பலவீனத்தை ஒப்புக்கொள்கிற மாதிரி நீங்கள் உங்களை மாதிரி இருக்கிறவங்க திரும்பி நான் சொன்னால் கூட, அவர் அப்படி சொல்லலைன்னு சொன்னால் கூட நீங்கள் பலவீனம்ன்றீங்க.
அவர் அந்த மாதிரி பிஜேபி வராதுன்னு சொல்லலை. அவர் வராமற் போனால் கூட அப்படின்னு அந்த பாசிபிலிட்டியையும் அவர் வந்து எடுத்து பார்த்துருக்காரு என்ன ஆகும்னு. அப்போ கூட ஆதரவு ஓடுன்னு சொல்லியிருக்காரு. அதையே நீங்கள் பலவீனம்னு சொல்கிறீங்க. இந்த மாதிரி அபிப்பிராயம் வரும்ன்றதுனால தான் நான் என்ன எழுதினேன் துக்ளக்கில், ஒரு தலைவர், ஒரு கட்சி தலைவர் இப்படி பேசக்கூடாது, அது தப்பாக தான் போகும் ஜனங்கக்கிட்ட அப்படின்னு எழுதினேன். அவர் அப்படி பேசிடக்கூடாதுன்றது தான் என்னுடைய அபிப்பிராயம். அவர் அந்த அனாலிசிஸ் அவருக்கான விஷயம். அது ஒரு பொலிட்டிக்கல் கிரிட்டிக் பண்ணிட்டு போகலாம். ஒரு தலைவர் நாங்கள் தான் வருவோம் தான் சொல்லணும். இப்போ ராம்தாஸே அடுத்த முதல்வர் நாங்கள் தான்றார், விஜயகாந்த் சொல்கிறார், 8% 10% ஓட்டை வச்சுருக்கவங்க கூட அப்படி தான் சொல்லணும். அப்போ தான் கட்சியை நடத்த முடியும். விஜயகாந்தும் ராமதாஸ் மட்டும் இல்லை, 5% ஓட்டுக்கும் குறைவாக வாங்கின காங்கிரஸ் கட்சி கூட காமராஜர் ஆட்சி அமைப்போம்னு சொல்கிறாங்க. காங்கிரஸுக்கு தமிழ்நாட்டில் 1% ஓட்டு இருக்கட்டும், 5% இருக்குன்னு நினைக்கிறோம். அப்போ வேண்டாம், 1% தான் இருக்குன்னு வைப்போம். அப்போ கூட காங்கிரஸும் டிஎம்கேயும் கூட்டணி இருந்து வேறு யாரோ சேர்ந்து ஜெயிச்சிடுறாங்கன்னு வச்சுப்போம். நடக்காத விஷயங்களே பேசிட்டு போவோம். அது நடக்க போகிறதில்ல. ஆனால் அப்போ கூட காங்கிரஸ் மிரட்டினால், மத்திய அரசு காங்கிரஸ் கிட்டே இருந்து, காங்கிரஸ் தனக்கு 1% தான் ஓட்டு இருந்து கூட காங்கிரஸ் மிரட்டினால் 60 சீட்டை கூட அவர் கொடுக்க வேண்டியது தான், 70 சீட்டை கூட கொடுக்க வேண்டியது தான். நாங்கள் தான் சீஃப் மினிஸ்டர்னு சொன்னாலும் கேட்டுக்க வேண்டியது தான். அவருக்கே ஸ்டாலினா அழகிரியான்றதில் குழப்பம் இருக்கிறப்போ அவர் பேசாமல் நல்லதாக போச்சு, ஸ்டாலின் வேணாம், அழகிரியும் வேணாம், இது வேறு யாரோ வரட்டும் காங்கிரஸ்னு அவரே கூட நினைக்கலாம். அதனால் இது நடக்காத காரியம்னா ஜனங்க ஓட்டு கிடையாது அவங்களுக்கு, அதனால் நடக்காதே ஒழிய காங்கிரஸினுடைய பலவீனத்தினால் அல்ல. அதுலேயாவது ஸ்டாலின் அழகிரின்னு 2 பேர். காங்கிரஸில் பார்த்தீங்கன்னா ஒரு லாரி ஆட்கள் இருக்காங்க முதலமைச்சர் இருக்காங்க. ஒருத்தர் சொல்கிறது தான் நடக்க போகிறது, சோனியா காந்தி சொல்கிறது தான் நடக்க போகிறது. ஒரு லாரி இருக்கட்டும், ஒரு ட்ரக்கே இருக்கட்டும், ஆனால் யார் சொல்கிறது நடக்க போகிறது? சோனியா காந்தி சொல்கிறது தான் நடக்க போகிறது. அதனால் அந்த ப்ராப்ளம் வராது. சோனியா காந்தி செல்வாக்காக ஒரு அசைக்க முடியாத வலிமையோடு இருக்கிறத வந்து நீங்கள் அட்மிட் பண்ணுறீங்கன்னு கூட நினைக்கலாம். அவங்கள சேலஞ்ச் பண்ணுற மாதிரியான ஒரு தெம்பும் திராணியும் கொண்ட ஒருமித்த முறையில் ஃபைட் பண்ணுற ஒரு எதிர்க்கட்சியாக பாஜக இன்றைக்கி இருக்கா? சோனியா காந்தியினுடைய ஸ்ட்ரென்த்து நான் அட்மிட் பண்ணுறேன்னு எதுவும் ஆரம்பித்தேங்க. அதுக்கப்புறம் நிறைய பேசி அதை நான் மறந்துடுவேன்னு நினைக்காதீங்க, அது ஞாபகம் வச்சுருக்கேன். அதாவது அவங்கள ஸ்ட்ரென்த் உள்ளவங்களாக நான் சொல்கிறேன்னு. காங்கிரஸில் ஸ்ட்ரென்த் உள்ளவங்க, காங்கிரஸில் என்ன நடக்கும்ன்றது சோனியா காந்தியின் கையில் தான் இருக்கிறது. காங்கிரஸில் ஸ்ட்ரென்த் உள்ளவங்க, ஜனங்கக்கிட்ட என்ன ஸ்ட்ரென்த் இருக்குது, இருக்கிற ஸ்ட்ரென்த்தெல்லாம் போக்கடித்தவங்க. ஒவ்வொரு மாநிலமாக காங்கிரஸ் ஆதரவை பெரிதும் இழந்து வருகிறது. தமிழகத்தில் நீங்கள் சொன்னீங்க 5%, சோனியா காந்தி வரும்போது இங்கே 15% இருந்தது காங்கிரஸ் ஆதரவு. 10% இழந்தது சோனியா காந்தியின் சாதனை. பாஜக ஆட்சி கர்நாடகத்தில் வந்தது சோனியா காந்தியின் சாதனை. இப்பொழுது ஆந்திரம் காங்கிரஸிடமிருந்து நழுவி ஜெகனிடம் போனது சோனியா காந்தியின் சாதனை. இப்படி நிறைய சொல்லலாம். அதனால் நான் ஒன்று அவங்க ஸ்ட்ரென்த்தை ஒத்துக்கிறேன் அப்படின்னா காங்கிரஸில் அவங்க ஸ்ட்ரென்த்தை ஒத்துக்கிறேன். சரி, நிலை குலைந்து போயிருந்த காங்கிரஸுக்கு 99 காங்கிரஸ்காரங்கெல்லாம் போய் சோனியா காந்தியை கேட்டு, சீதாராம் கேசரி, நரசிம்மராவ் அவர்களுக்கு பிறகு நேரு குடும்பத்திலேருந்து ஒருத்தங்க வந்தால்தான் அந்த கட்சியை தூக்கி நிறுத்த முடியும் என்று வந்து அந்த கட்சியை வெற்றி பாதைக்கு அழைத்து சென்றவரும் சோனியா காந்தி தானே சார்? அந்த கட்சி வெற்றி பாதைக்கு அப்புறம் போகவே இல்லை. எப்போவுமே ஜனங்க காங்கிரஸுக்கு மெஜாரிட்டி கொடுக்கல. இன்ஃபேக்ட் காங்கிரஸ் அலையன்ஸுக்கு கூட மெஜாரிட்டி கொடுக்காதப்போ மற்ற எலெக்ஷனுக்கு அப்புறம் மற்ற பிற கட்சிகளை சேர்த்து கொண்டு மந்திரி சபையை அமைத்தார்கள். அதனால் காங்கிரஸுக்கு வெற்றி கொடுத்தார்கள் என்று சொல்வதற்கு எதுவும் நடந்துவிடவில்லை. ஒன்று அது இருக்கட்டும். ரெண்டாவது, பிஜேபி இதுக்கு என்ன எதிர்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டீங்க. பிஜேபி என்ன நிலைமையில் என்ன கேட்டீங்க? பிஜேபி பலவீனமாக இருக்கு. பலவீனமாக பிஜேபி மக்களிடையே பலவீனமாக இருக்கிறதுன்னு சொல்ல முடியாது. இருந்த ஸ்ட்ரென்த் இருக்குது, இன்னும் கூடணும். இப்போ தமிழ்நாட்டில் பிஜேபி மிக பலவீனமாக இருக்கிறது, கேரளாவில் பலவீனமாக இருக்கிறது, ஆந்திராவில் இருக்குது, கர்நாடகாவில் ஓரளவு இருக்குது. அது இந்த எடியூரப்பா குழப்பத்தினால் என்ன கதி நேர்ந்திருக்கிறது என்பது தெரியாது, பார்க்கணும். பட் அட்லீஸ்ட் பிஜேபிக்கு சில ஸ்டேட்ஸ் இருக்குது. மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், குஜராத், ஹிமாச்சல் பிரதேஷ், இப்படின்னு சில ஸ்டேட்ஸு பிஜேபி கிட்டே இருக்குது. பிஜேபி கூட்டணிக்கு மகாராஷ்டிராலே இருக்குது. காங்கிரஸுக்கு இன்றைக்கி இப்போ எந்த ஸ்டேட் இருக்குது? இந்த ஸ்டேட் காங்கிரஸுக்கு இருக்குது. ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டேட்டை சொல்ல முடியாது. அப்படி செய்து விட்டார்கள் சோனியா காந்தி அவர்கள். அந்த ஸ்ட்ரென்த்தை நான் ஒத்துப்பேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நான் என்ன சார் பண்ணுறது?
சார், காங்கிரஸுக்கு வந்து பிரதமர் வேட்பாளர்னு சொல்கிறதுக்கு ஒரு வேட்பாளரை அவர்கள் ராகுல் காந்தியை கூட நிறுத்த முடியும். அவரை முன்னிறுத்தி எலெக்ஷனை சந்திக்கிறதுக்கும் கூட்டணி வைக்கிறதுக்கும் அவங்களால முடியும். பிஜேபியால் இவர்தான் எங்களுடைய வேட்பாளர் அப்படின்னு சொல்லி ஒருத்தரை அடையாளம் காட்டினால், ஒரு தலைவரை காட்டினால் மற்றவர்கள் ஏற்கக்கூடிய நிலைமை இருக்கிறதா? அங்கே அத்வானி நிலைமையே பரிதாபமாக இருக்கிற மாதிரி தெரியுது. அதாவது ராகுல் காந்தியை கூட காங்கிரஸினால் நிறுத்த முடியும் அப்படின்றீங்க. என்னமோ ராகுல் காந்தி மகா கேவலமாக நீங்கள் நினைக்கிறீங்களோ என்னவோ தெரியாது. ராகுல் காந்தியை கூட நிறுத்த முடியும். நிறுத்தலாம், அவர் போய் ஒரு 4 குடிசையில் நுழைஞ்சி ரொட்டி சாப்பிடலாம். அதனால் காங்கிரஸ் ஜெயிச்சிடாது. அந்த எந்த குடிசைக்கு போகிறாரோ அவனுக்கு நஷ்டம். இனிமேல் இவர் வந்தார்னாக்க அவன் வீட்டில் இருக்கிற சாப்பாடு சாமான்லாம் ஒழிச்சு வைக்கிற லெவலில் இருக்கான் குடிசையில் இருக்கிறவரெல்லாம். அது ஒரு பக்கம் போகட்டும். நீங்கள் பிஜேபியில் இன்னும் தீர்மானம் ஆகலை யார் பிரதமர்னு. டெஃபினெட்லி போட்டி இருக்கலாம். அதாவது நான் ஆகணும்னு நினைக்கலாம். ஒரு கட்சியில் 4 பேர் இருக்கலாம். ஒரு சில சமயம் கிரிக்கெட் டீமில் எடுத்துட்டிங்கன்னா ஓப்பனிங் பேட்ஸ்மேன் யார் அனுப்புறதுன்னு பெரிய ப்ராப்ளம் வரும். ஏன்னா 2-3 பேர் தகுதி உடையவனாக இருப்பான். செலெக்ஷன் கமிட்டிக்கு ப்ராப்ளம் வரும். சில சமயம் எவனுமே இருக்க மாட்டான். சரி, யாரை வேணாலும் போடலாம், ராகுல் காந்தியை கூட போடலாம் ஓப்பனிங் பேட்டை அப்படின்ற மாதிரி நீங்கள் பேசுகிறீங்க. பிஜேபியில் சில பேருக்கெல்லாம் தகுதி இருக்கிறது. ஆனால் ஒரு முடிவு எடுக்கப்படும் போது அதை எல்லோரும் ஏற்பார்கள். அந்த முடிவு மோடியாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய நினைப்பு. நான் சொல்கிற அபிப்பிராயம்.